வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியான ஒரு ரெசிபி. அதுவும் கொண்டக்கடலை பிரியாணி மீல் மேக்கர் போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. இது பேச்சுலராக இருக்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட இந்த மாதிரி நம்ம தயிர் பச்சடி, எக் கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட பட்டை 1, பிரியாணி இலை 1, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 4-5, இது எல்லாம் போட்ட பிறகு பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ ரைஸுக்கு உள்ள அளவு இது. இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலர் வரணும். எப்போவுமே பிரியாணி செய்யும் போது வெங்காயம் இந்த கலருக்கு வந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். இது கூட புதினா, கொத்தமல்லி, போதுமான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலை 1 கப்பு, கொஞ்சம் மீல் மேக்கர், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த வதக்கிறதுலையே ஓரளவுக்கு கடலை வெந்துடும். நான் பச்சை கடலையாக தான் போடுறேன், அவிச்செல்லாம் நான் செய்யலை. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது, நான் சாதாரணமாக வீட்டில் அரிசி தான் எடுத்துருக்கேன். அதை நல்லா இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம 1/4 படி தான். ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு மூடி போடுகிற சமயத்தில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை நம்ம மூடி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடுறோம். அதனால் ஒரு 2 விசில் வச்சா போதும். ரொம்ப வச்சோம் அப்படின்னா அரிசி குழஞ்சிரும், கடலையும் நல்லா குழஞ்சிரும். இது கரெக்டான பதம். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டு நம்ம இறக்கி நம்ம சுட சுட சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.